ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் ப்ரொபோர்ஷன் வந்து ஆன்சர் கீ பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி 16 சம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். 17 சம் பாருங்க. 36:x ஈக்குவலன்ட் x 81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயும் போல தர மாதிரி தான் சென்டர் அண்ட் சென்டர் எண்ட் அண்ட் எண்ட் அப்படிமா. ஸோ x இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். 81 இன்ட்டு 36 அப்படிங்கும்போது நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் போடுவோம். ஸோ 81 வந்து 9 இன்ட்டு 9 பிரிக்கலாம். 36 வந்து நம்ம 9 4s ஆர்னு பிரிக்கலாம். இந்த 9 தான் நான் 3 3யும் இந்த 4 2 2ன்னு எழுதியிருக்கேன். ஸ்கொயர்னால 2க்கு 1 எடுத்துக்குவோம். ஸோ 9க்கு 9, 3க்கு 3, 2க்கு 2. ஸோ 9 3s are 27, 27 into 2 54. ஸோ ஆன்சர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 54 இருக்கு. 18 சம் பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா the monthly salary of 3 person A, B, C in the ratio of 2:3:5 if their salaries increment as 50%, 10%, 20% respectively find their new income ratio கேட்டுறாங்க. அதாவது A and B, C என்று 3 பேரின் ஊதிய விகிதம் 2:3:5 மூவருக்கு முறையே 15%, 10%, 20% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டது எனில் தற்போது 3 பேரின் ஊதியத்திற்கு இடையான விகிதம். ஆக்சுவலா வந்து ஏபிசி 3 பேர் இருக்காங்களா, அவங்கள வந்து வருமானம் வந்து ரேஷியோ என்ன அப்படின்னா 2:3:5ன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேருக்கும் முறையா வந்து இப்போ ஏக்கு வந்து 15%, பிக்கு 10%, சிக்கு 20% அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆச்சு அப்படின்னா இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊதியத்துக்கும் அதுக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. பழசுக்கும் புதுசுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன அப்படின்னா நமக்கு ரேஷியோ கொடுத்தாலும் 2:3:5ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏக்கு வந்து 15, பிக்கு 10, சிக்கு 20. ஸோ அந்த நம்பரை வந்து இந்த வந்து பொதுவாக நம்ம சதவீதம் வந்து 100ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 15 இருக்கா, 115, 110, 120. ஏன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இருக்க சேலரி வந்து 100% எடுத்துக்கும். அதுலேருந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால 115, இது 10, இது 20. ஸோ 110, 120 கொடுத்துருக்கதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 115க்கு 2 ஏன் அப்படின்னா அது ஏ சதவீதம், 110க்கு 3 ஏன்னா இது பி சதவீதம், இது சி சதவீதம். ஸோ நம்ம எல்லாம் பண்ணோம் அப்போ 10 டிவைட் பண்ணலாம் நம்ம, ஏன்னா எல்லாம் 0ல இருக்கு. ஸோ 23:33:60 இதுதான் இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ பாருங்க 23:33:60 இதுதான் 18th சம். இதே நீங்கள் 19th சம் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களை விகித சமமாக இருப்பினும் x வேல்யூ என்ன. ஜஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இது சேம் ஆர்டர் தான். ஸோ அப்படி இருக்கும் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டுக்காங்க பாருங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் 2, 5, x, 20 யூசிங் த சேம் ஆர்டர் ஆஃப் ஈக்குவல் தென் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போடுற மாதிரி தான், ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும். சென்டர் சென்டர் எண்டு எண்டு. ஸோ 5 into x 5x, 2 into 20 40. ஸோ 2 into 20 இந்த 5 வந்து மேலே இருக்கிறது வந்து இங்கே இருந்துச்சுன்னா டிவைட்ல வந்துடும். ஸோ எல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8 வரும். ஸோ நம்ம 20th சம் பார்க்கலாம். 3 கார்களின் வேகத்தின் விகிதம் 5:4:6 எனில் அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம். ஆக்சுவலாக 3 கார் போகுதான், அதோட டிஸ்டன்ஸ் என்ன விகிதம்னா 5:4:6ன்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தொலைவு அடைகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நேர விகிதம் என்ன கேட்குறாங்க பாருங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் 3 cars is 5:4:6, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை தெம் டு கவர் எ சர்டன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும்ப்பா கொடுத்துருக்கிறதுக்கு. ஸோ 5, 4, 6 எல்சிஎம் எடுத்தது 60 வரும். ஸோ அந்த எல்சிஎம் எடுத்ததுக்கு நம்ம கொடுத்துருக்க ரேஷியோ டிவைட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்க 60 வந்து எல்சிஎம், 5, 4, 6 ஏன்னா கொடுத்துருக்க ரேஷியோ டிவைட் பண்ணிக்கணும். அப்படி டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்க 12:15:10. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் பார்க்கலாம் பாருங்க. இஃப் வின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஆர்எம் தென் ரன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன கேட்குறாங்க. ஆக்சுவலாக வின்ன்றது தான் டிஆர்எம் அவங்க எழுதியிருக்காங்க. அப்படின்னா ரன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்டாலே நீங்கள் ரீசனிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் நம்பர் போட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபபெட்டை வந்து நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கணும். ஸோ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்ற 26 எழுதி வச்சுக்கணும். இப்போ பாருங்க டபிள்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே 23ல இருக்கு. ஸோ இங்கேருந்து 1, 2, 3, 4. ஸோ டி பாருங்க 1, 2, 3, 4. ஸோ பாருங்க இங்கேயும் 4, இங்கேயும் 4. அதே மாதிரி ஐ வந்து பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஐ பார்த்தீங்கன்னா இங்கே 9th இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ பாருங்க இங்கேருந்து 9th நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே பாருங்க 9. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 14வது டேர்மாக இருக்குது. ஸோ இங்கேருந்து 14 டேர்ம்னா இங்கே 13 போயிரு, இங்கே 14வது டேர்ம். ஸோ எம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எத்தனாவது வேர்டு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நம்ம ஆருக்கு வந்து ஐன்னு போதும் இங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி எம்முக்கு என் இங்கே தெரிஞ்சு யூக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். யூனா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ எஃப். ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீசனிங்க்கு பார்க்கணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த வேர்ட் எஜுகேஷன் இஸ் நோட்டட் அஸ் FCWADQMKS then the word school is noted as அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஸோ எஜுகேஷன் இங்கே ஸ்கூலு. ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இ கொடுத்துருக்காங்க, இங்கே எஃப் என்ன இருக்கு அப்படின்னா +1 ஆட் ஆயிருக்கு. டி கொடுத்துருக்காங்க, இங்கே சி கொடுத்துருக்காங்க, -1 ஆட் ஆயிருக்கு. யூ கொடுத்துருக்காங்க, இங்கே டபிள்யூ கொடுத்துருக்காங்க. பாருங்க யூ வந்து 21, டபிள்யூ வந்து 23. ஸோ +2 வந்து ஆட் ஆயிருக்கு. சி இங்கே ஏ, இது 3 இது 1. ஸோ -2 ஆட் ஆயிருக்கு. இங்கே வந்து ஏ, இங்கே டி, இங்கே +3 ஆட் ஆயிருக்கு. ஏன்னா பி சி டி 3 இருக்குல்ல. ஸோ இங்கே டி இருக்கு, இங்கே கியூ இருக்கு. இங்கே பாருங்க டி வந்து இங்கே 20, கியூ வந்து 17 இருக்கு. ஸோ -3 ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆல்பபெட் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எஸ் 19 +1 20 டி. சி வந்து 3 அப்படின்னா நம்ம -1 பண்ணணும். ஸோ பி போடணும். இங்கே ஹச் இருக்கு அப்படின்னா +2 பண்ணணும். ஜே 10. அப்புறம் -2 பாருங்க ஓ இருக்கு அப்படின்னா ஓ வந்து 15 பாருங்க ஓ 15. ஸோ 13 என்ன அப்படின்னா எம். இங்கே -2 -2க்கு அப்புறம் +3 பண்ணுமா. இங்கே ஓ வந்து 15னா 18 தான் எழுதணும் 6. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது -3. இந்த மாதிரி நமக்கு வந்து ஆல்பபெட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பாருங்க TBJMRI. ஸோ TBJMRI. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க 1,5,29 அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அடிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம மல்டிப்ளைல வருதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் 3 பார்த்துட்டு இல்லை அப்படின்னா ஸ்கொயர் போயிடணும். ஸோ இங்கே 1 இருக்கு. ஆனால் இங்கே 5 பார்க்கணும். நம்ம வந்து 2 ஸ்கொயர் +1 நம்ம எழுதலாமா. இந்த பாருங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் +0 1, 2 ஸ்கொயர்னா 4, 4 + 1 5. ஸோ 3 கியூப் 27, 27 +2 29. இங்கே 4 கியூப் அப்படின்னு பார்த்தா 4 பவர் 4 அப்படின்னா 4 கியூப் வந்து 63, 64. 64 × 4னா 4 4 16க்கு 1, 6 4 24, 25. ஸோ 256 + 3 259. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்கொயரு, இங்கே கியூபு, அப்புறம் பவர் 4 அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டே போகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா 6 + 13 + 20 அப்படியே போயிட்டு 97 வரைக்கும் இருந்துச்சு. அப்படின்னா இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல்னு கேட்டாங்க, இங்கே அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் மீன். ஆக்சுவலாக நமக்கு அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் சொல்லுவாங்க, ஏபிஜிபின்னு சொல்லுவாங்க. நமக்கு 10th வரும். மேக்ஸிமம் 10th மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிஜிபி ரொம்ப நமக்கு முக்கியம். மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கும் ஃபஸ்ட் டேர்மு. ஆக்சுவலாக வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டினா T2 - T1. ஸோ 13ல் 6 கழிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு 7. சப்போஸ் உங்களுக்கு அது வந்து ஏபி சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அகெயின் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு 2 காமன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஏபி தான். ஸோ எல் வந்து என்ன அப்படின்னா 97. கடைசி டேர்மாக தான் லாஸ்ட் டேர்ம் தான் எல், அதை 97 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கூடுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்என் வந்து n/2 2a + n - 1 × d அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க ஏ தெரியும், டி தெரியும், ஆனால் n வந்து தெரியாது. ஸோ அந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n-க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L - a/d + 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல் நமக்கு தெரியும் 97, ஏ வந்து என்ன 6. ஸோ 97 6 போச்சு அப்படின்னா 91. கீழே வந்து டிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 7. ஸோ +1 91ல் வந்து 7 போச்சு அப்படின்னா பாருங்க நமக்கு 9. ஸோ 1 7 is 7, 21 13. ஸோ 13 + 1 14. ஸோ n நம்ம கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 14/2 2 × 6. ஏன் அப்படின்னா ஏக்கு வந்து 6 + n - 1 அப்படின்னா என்ன தான் கண்டுபிடிச்சோம் 14 - 1 × 7. ஸோ 14 - 1 13 × 7, 2 6 12.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30 இன்ட்டு 7 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 91 வந்திருக்கும் நமக்கு. ஸோ அந்த 91ஓட 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 103 வந்துடும். அந்த 103யோட 7 ஏன்னா இங்கே 7 இருக்கலாம் 1 டைம் 7 டைம் 7 இன்ட்டு 103 வந்து 721 அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா போட்டாலும் ஒன்று தான். ஆக்சுவலாக இல்லை அப்படின்னா எஸ்எனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். ஸோ பாருங்கள் n/2 a + lன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னாலும் நம்ம nth டேர்ம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி. ஸோ எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா sn = n/2 2a + n - 1 × d. ஸோ இந்த ஃபார்முலா போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா n/2 a + l போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். பாருங்க n வந்து என்ன 14/2. ஸோ 1 டைம் 7 டைம். ஸோ 6 + 97 6 + 97 103 தான். 7 × 103 721. ஸோ பாருங்க இதுவும் அதுவும் சேம் தான் வருது. ஸோ நம்ம 24க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 724. ஸோ 5th சம் பாருங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4 + 1 + 1/4 அப்படியே போயிடுச்சு அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜிபியில் இருக்கு. பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாருங்க 4 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ பாருங்க 1 - 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வரணும். ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணி பார்க்கணும். அது ஏபியா ஜிபின்னு. ஸோ ஏபியா இருந்தோம் அப்படின்னா 2 - 2 1 அப்படின்னா 1 - 4 வந்து 3. இதே வந்து 1/4 - 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 - 4/4 அப்படின்னா 3/4ன்னு வரும். ஸோ சேம் கிடையாது. ஸோ இது ஏபி கிடையாது. ஸோ ஜிபி தான். ஜிபி அப்படின்னா டிவைட் பண்ணணும். T2/T1 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. T2 என்ன அப்படின்னா 1/4. இதே T3/T2 அப்படின்னா 1/4/1 அப்படின்னா தலையிலே அதே 1/4 தான் வரும். ஸோ இப்போ நமக்கு R வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா R வந்து 1/4 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு. ஸோ வந்து R வந்து 1ஓட கம்மியாக இருக்கான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா பாருங்க R வந்து நமக்கு 1/4 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1/4ன்றது நமக்கு 1ஓட கம்மியாக தான் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா A/1 - R அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ஃபார்முலா A/1 - Rன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து என்ன 4, அந்த 1/Rனா 1 வந்து 1 தான், Rன்றதுல 1/4. ஸோ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 - 1/4 3/4 வரும். தலைகீழி எடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாருங்க 4/3/4 தலைகீழி வந்து 4 × 4/3 வந்துடும். பாருங்க 4 × 4/3. ஸோ 4 16 16/3. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆன்சர். ஆக்சுவலாக வந்து இது 3 நமக்கு ரீசனிங்கில் நான் கேட்டிருக்கேன். இது 2 வந்து டாப் 500 சம்ஸில் சார் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் கேட்டிருக்கேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் மேக்ஸிமம் நமக்கு வரும். வீக் 5 வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிச்சிட்டோம் நம்ம. ஆக்சுவலாக வந்து வீக் 1ஓட அதாவது பார்ட் 1ஓட ஆன்சர் கீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.